summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st. கட்சி ஆரம்பிக்க போறேன்ற மறுநாள் பிச்சை எடுக்கிற, மூணாவது நாள் ஆங்கரா இருக்க. நீ என்னதான், நீ யாரு? முதல்ல இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே பெரிய விஷயம். நானும் சம்டைம்ஸ் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, இந்த மாதிரி உன்னை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நான் ஏன் இது வரைக்கும் உயிரோடு இருக்கிறதே எனக்கு புரியல. எல்லாருமே யாரா ஒன்னோ ரெண்டோ ரீல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்க இப்படிதான் ஆர்டிஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ண வைப்பீங்களா? நான் கண்டினியூ பண்ணுமா, நான் வேணான்றேன். இப்படி ஒரு மரியாதை இல்லாதவங்க கூட நான் எதுக்குறா இன்டர்வியூ, இவங்களை எடுத்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? அதில் இவனெல்லாம் எடுக்கவே கூடாதுடா, நான் செத்துடுறேன்றேன். எவ்வளோ ஒரு பொறுக்கித்தனமாக பேசுகிறான், என்ன ஒரு முட்டாள்தனமாக பேசுகிறான். ஆமாம், நீ போன வாட்டியே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே என்கிட்ட சொன்னேன். அது போன மாதம் அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணியா இல்லையா? பண்ணிட்டாங்க. செருப்பால் அடிப்பா இந்த மாதிரிலாம் பேசிட்டு விளையாட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. இல்ல சீரியஸ் மாதிரி எடுக்கணும்னு என்கிட்ட சொன்னேன். சீரியஸ் கிடையாது, அது சும்மா பேசிட்டு இருக்கிறது. ஓ, இல்லாட்டி வேற என்னென்ன போடுவீங்க? பேசிக்கிட்டு இருக்கிறது தான். இல்லாட்டி வேற என்னென்ன போடலான்னு ஐடியாவில் இருந்தீங்க? அதான் நீங்களே சொல்லிட்டீங்க. எல்லா ஷோக்கும் இன்டர்வியூ எடுக்கணும்னா வேற பொண்ணுங்களோட வரியாமே. கேட்டால் இவங்க என் மேனேஜர்ன்றையான். இப்போ இந்த பொண்டாட்டி என்கிட்ட என்ன சொன்ன, இந்த பொண்ணை என் பொண்டாட்டி வருதுன்னு சொன்னீங்க. எனக்கு சொன்னேன் இல்லை, அது தோக்குறவங்க அதை கரெக்டாக எல்லாருமே ஜெயிச்சா உன்னை என்னடா பண்ணுவேன்? எல்லாருமே ஜெயிச்சா ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தானடா, ஒரு சூப்பர் ஸ்டார் தானே. அவர் மாதிரி இன்னொருத்தர் இருக்காங்களா? திருப்பி இதே சொல்லிட்டு இருக்க பைத்தியக்கார மாதிரி. பைத்தியக்கார எத்தனை பேர்? ஒரு ஆள் தான். இல்ல பைல்வான் ரங்கநாதன், பைல்வான் பைத்தியக்காரன்னு பேர் மாற்றி வச்சிருக்கேன். வேற என்ன கேட்கணும்? பச்சையா கேட்கட்டா? எதுக்கு கண்ணாடி போட்டுருக்க? அது இதுக்காக போட்டிருக்கேன், சும்மா போட்டிருக்கு. அப்புறம் எதுக்காக போட்டிருக்கேன்னு சும்மா போட்டிருக்கேன்ற? இல்லை, கொஞ்சம் பார்வை கொஞ்சம் மங்களா தெரிற மாதிரி. அப்போ பவர் கிளாஸ்ன்னு சொல்லு, சும்மா போட்டிருக்கேன்னு ஏன் சொன்னேன்? இப்போ இல்லை, வெளில யாருக்குன்னு தெரியாத இருக்குது. இப்போதான் எல்லாம் மட்டும் சொல்லிட்டியே. இல்லை, இவ்வளோ நாள் அது வெளில தெரியாத மெயின்டைன் பண்ணிட்டேன். கட்சி ஆரம்பிக்க போறேன்ற மறுநாள் பிச்சை எடுக்கிற, மூணாவது நாள் ஆங்கரா இருக்க. நீ என்னதான், நீ யாரு? இல்லை மேடம், எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும்ல. இன்னைக்கு எதை நோக்கி வேணால் நம்ம போயிட்டு இருக்கலாம். பெரிய இடத்துக்கு போகலான்னு நம்ம போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒன்றும் இல்லாத போயிடலாம். அப்போ பிச்சை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயாராகிக்கிறீங்களா? ஆமாம், லைஃப்பில் மேடு பள்ளங்கள் நிறையா வரும். அதை தாண்டி நம்ம போகிறது தான் வாழ்க்கை. அதனால் எல்லா இடத்தையுமே நம்ம இருந்து பழகிக்கணும். ஒரு நாள் நான் இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குவேன் மேடம். இப்போது எங்கள் நச்சம் ஷூட்டிங் போகிறேன்னா 5 ஸ்டார்லாம் கேட்குறது. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கிடுவேன். அடுத்த நாள் பில் கம்பெனி பே பண்ணிடுவாங்க? இல்லை, நானே. நீங்களே? ஆமாம். அப்போ அவ்வளோ சம்பளம் வாங்குறியா 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குற அளவுக்கு? வாங்குற சம்பளத்தை போயிட்டு ஒரே நாள் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கிடுவேன். அப்புறம் அடுத்த நாள் போயிட்டு கோயம்பேடு பாலத்துக்கு அடியில் படுத்துப்பேன். பாலத்துக்கு அடியில் படுத்து. ஆமாம். அப்போது நம்ம ஏற்றத்தாழ்வு எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம்னா அது வாழ்க்கைக்கு கரெக்டாக இருக்கும். சபாஷ் ராஜா. முதல்ல இந்த உலகத்தில் உயிரோட வாழ்றதே பெரிய விஷயம் மேடம். நானும் சம்டைம்ஸ் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, இந்த மாதிரி உன்னை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நான் ஏன் இது வரைக்கும் உயிரோடு இருக்கிறதே எனக்கு புரியல. என்னால் முடியல. ஒன்று நீ பேசுறது சும்மா இருக்கிறேன்ற, நீ என் வேலையை பார்த்துன்னு இருக்கிறேன்ற, ஆனால் நான் சும்மா இருக்கிறேன்ற என்னதானே நினச்சிட்டு இருக்கேன். எல்லாருமே யாரா பெரிய மனுஷனோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, எவன்டா அது டிஸ்டர்ப் பண்றது? யாருமா? உனக்கு தெரிஞ்சவங்களா? இன்னொரு ஜென்ஸ் வரேன்னு சொன்னாங்களா? அது இன்னொரு ஜென்ஸா இவங்க? இல்லை, பொண்ணு. ஜென்ஸா? எதுக்கு ஜென்ஸுன்னு? அவங்க நேரம் எவ்வளோ நேரம்? இம்மா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஒன்றோ ரெண்டோ ரீல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இப்படி தான் ஆர்டிஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ண வைப்பீங்களா? யார் சொன்னா? இங்கே பாரு, என் மேலே இருக்கு போகிறேன். இல்லை என்ன மொத்தத்தில் என்ன முட்டாள் ஆக்குறீங்களா? இல்லை உங்களுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? நான் கரெக்டாக ஏன் உங்க கூட வரல? என்ன பிக்கப் பண்ணுறேன்னு சொன்னாங்க, வெயிட் பண்ணேன். அப்புறம் இவங்க பாதி தூரம் நான் போயிட்டேன், நீயே கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் அவ்வளோ இல்லை, நான் ரெடி இல்லைடா. எனக்கு மரியாதை இல்லாமல் நடக்குது. எனக்கு யார் இவங்க? முதல்ல இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? நான் உன் இன்டர்வியூ தானே இது. இவங்களும் நார்மலாக மனுஷங்க. நார்மலாக மனுஷங்களா? மரியாதை கெட்டுரும் உனக்கு.
சாரி. இப்போ எதுக்கு என்ன ஏமா வெயிட் பண்ண வச்ச? உனக்கு தெரியுமா நான் தான் ஹோஸ்ட்டுன்னு? தெரிஞ்சும் லேட்டாக வருவீங்களா? இல்லை டைமிங் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். நான் அப்பயே சொன்னேன்ல, சகிலா மேடம் இன்டர்வியூனா ஜாக்கிரதையாக முன்னாடியே போயிடணும். அவங்க அதான் மேம் அவங்க 3 o'clock நான் வரேன்னு சொன்னாங்க. டைம் என்ன இப்போ? அவங்க வராதனால நான் இட்ஸ் 4 o'clock. 1 hour. அவங்க கிளம்பிட்டு வரலன்னு சொன்னனால நான் வர்றதுக்கு 1 hour ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து வர்றதுக்கு 1 hour. இப்போ என்ன இது நான் கண்டினியூ பண்ணுமா? நான் வேணான்றேன். இப்படி ஒரு மரியாதை இல்லாதவங்க கூட நான் எதுக்குடா இன்டர்வியூ எடுக்கணும்? இவங்களை எடுத்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? அதில் இவனெல்லாம் எடுக்கவே கூடாதுடா, நான் செத்துடுறேன்றேன். எவ்வளோ ஒரு பொறுக்கித்தனமாக பேசுகிறான், என்ன ஒரு முட்டாள்தனமாக பேசுகிறான். சாரி. I just don't want your sorries and I don't have lorries to carry your sorries. சதீஷ், கார் ரெடி பண்ணு. சரிப்பா, நீங்களே பண்ணிக்கோங்க. மேடம் அவ்வளோதான் மேடம், முடிஞ்சிச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம். இப்போ இந்த அம்மா இப்போ தான் வருவாங்க. இவங்களை முதல்லேருந்து நீங்கள் யாருங்க என்னங்க அதுங்க இதுங்க ஃபுல்லாக 1 hour நான் திருப்பி பேசணும் இல்லையா? சொல்லுடா, நீ எங்கேருந்து வந்த? எந்த ஏரியாவில் வந்த? மாதாவரத்துல மேம். நீ எங்கேருந்து வந்த? உனக்கு அதான வழி இவ்வளோ பிக்கப் பண்ணிட்டு வர்றதுக்கு? இல்லை மேடம், நான் இப்படியே வரணும் மேடம். எப்படி? மாதாவரத்துலேருந்து இந்த பக்கம், இது வளசரவரத்துலேருந்து இந்த பக்கம் வந்தேன். இது கரெக்டாக வராது. அதனால தான் நான் சொன்னேன் லேட் ஆச்சு. இது சாப்பிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்படியா? நான் 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டேன். காலைல ஷூட் பண்ணியா? இன்னைக்கு இன்டர்வியூ சொன்ன ஷூட் போனேன். ஓகே ஓகே, சும்மா ப்ராங்க் பண்ணேன். சாப்பிட்டு வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னு உடனே இல்லை மேம் நான் 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டேன்ற. இந்த ஜாடிக்கேற்ற மூடினா நீங்கள் 2 பேரும் தான். எங்களுக்குள்ள ஏகப்பட்ட சண்டை இருக்கு. இல்லை இல்லை, அவள் வந்து அது அவளுக்கு மைக் கொடுத்துருங்க. ஐயோ கடவுளே, அவளும் நம்ம பேசுகிறோன்னு பயப்படலாம் இல்லை. ஆனால் ஃபன் என்னென்னா, எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்னென்னா, அவங்க சாப்பிட்டு வர லேட் ஆச்சுன்னா அப்படிலாம் நான் 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டேன்னு அவ்வளோ சீரியஸாக சொன்னாங்க. வெரி குட். ஓகே, உன் பேர் என்ன ராஜா? அபிநயா. அதான் பிராங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, நார்மலாக இருக்கு. அவள் அப்படிதான் இருக்கா வந்ததுலேருந்து. இந்த மூஞ்சில வேற எந்த ரியாக்ஷனும் வராது போல இருக்கு. ஓ, அவங்க மூஞ்சியில் எந்த ரியாக்ஷனும் வரலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்கள வச்சு தான் வந்து நீங்கள் வந்து ரீல்ஸு அது இது அதெல்லாம் ஓட்டிகிட்ருக்கீங்க இல்லையா? இல்லை, இவங்கள முத நான் அந்த அந்த விஷயத்துக்கு நான் அந்த வீடியோவுக்கு நான் ஆள் எடுக்கும்போது எல்லா ரியாக்ஷனும் பண்ண சொல்லி தான் எடுத்தேன். அப்போ எல்லாம் பண்ணாங்களா? ஆமாம், அப்போ பண்ணாங்க. ஒரு அப்புறம் உங்க கூட நடிக்கும்போது அந்த ரியாக்ஷன் வரல. ஒரு லவ்வரை பார்த்து நீ எப்படி ஃபீல் பண்ணுனதுக்கு அதுக்கு வந்து சந்திரமுகி படத்தில் ஜோதிகா மேடம் மாதிரி அவ்வளோ ரியாக்ஷன் அப்படி அழகா, ஏய் நான் ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன். பார்த்தானே நீ ஓகே பண்ண. அப்புறம் உங்க கூட நடிக்கும்போது வரல. வராது, யாருக்குமே உங்க கூட நடிக்கும்போது வர்றது கஷ்டம்தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா 2 பேரும்? அது ஒரிஜினல் கல்யாணம் இல்லை மேடம். ஆமாம், நீ போன வாட்டியே வந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே என்கிட்ட சொன்னேன். அது போன மாதம் அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணியா இல்லையா? பண்ணிட்டாங்க. இந்த மாதம் கல்யாணம். செருப்பால் அடிப்பா இந்த மாதிரிலாம் பேசிட்டு விளையாட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சத்தியமா இது கடைசி கல்யாணம்னு சொல்லி தான் தம்ப்ளைனே வச்சிருக்கேன். ஆமா, கடைசி கல்யாணம். அப்ப என்னடா அது கண்டென்ட் கல்யாணமா? இல்ல சீரிஸ் மாதிரி எடுக்கணும்னு என்கிட்ட சொன்னாங்க. சீரியஸ் கிடையாது. இல்ல மேம், யூடியூப் சீரிஸ் மாதிரி எடுக்கணும்னு சொன்னாங்க. இல்ல என்னம்மா இதெல்லாம் திருப்பி கண்டென்ட் கல்யாணம் அது மாதிரி பண்ணக்கூடாது. உங்க ஃபேமிலியில எதுவும் பிரச்சனை பண்ணல இந்த மாதிரிலாம்? என்ன கண்டிப்பா கேக்குறாங்க தான், என்னோட பிரதர்ஸ் எல்லாருமே கேக்குறாங்க. கேட்டாங்களா? கண்டென்ட் கல்யாணம்னு நான் ஏத்துக்கல மேம். இது வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னது என்ன, வெப் சீரிஸ் மாதிரி கொண்டு போவோம். இப்ப வெப் சீரிஸ்ல ஏமாத்தி இருக்கானா? நான் என்ன லவ் பண்ணியா? இல்லைங்க மேடம். இல்ல இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்னா வெப் சீரிஸ் பண்றோம்னா நம்ம கிட்ட வந்து கேரக்டர்லாம் சொல்லணும், எல்லாமே சொல்லணும் இல்லையா? பட் வந்து இப்போ வந்து இவன் வந்து இது வந்து நான் கண்டென்ட்டுக்கு தான் சொல்லலாம். கண்டென்ட் கல்யாணம் தான்டா இது. இவன் பார் கண்டென்ட் கல்யாணம்ன்றா, நீ வெப் சீரிஸ்க்குன்னு சொல்ற. ஸோ இதுல வெப் சீரிஸ் தான். ஏன்னா அந்த அவன் எடுத்தவன் சொல்றான் கண்டென்ட் கல்யாணம்னு. இவங்க எடுக்கல மேம், யார் எடுத்தா? வேற யூடியூப் சேனல் தான் எடுக்கிறாங்க. அவங்களே மென்ஷன் பண்ணிருப்பாங்க எபிசோட் 1 எபிசோட் 2ன்னு போட்டிருப்பாங்க. கண்டென்ட்னா நம்ம ரேண்டமா ஏதாவது ஒரு வீடியோல கல்யாணம் ஆச்சு அப்படின்னு போடுவோம். பட் இது எபிசோடா போயிட்டு இருக்கு. இன்ன வரைக்குமே ஒரு 5 எபிசோடு வந்திருக்கு. 5 எபிசோடா அவங்க கூட நடிச்சிட்டு இருக்கீங்களா? இன்னும் 3-4 எபிசோட்ஸ் இருக்கு பேக்கப், அதுவும் ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டென்ட் வீடியோ, கண்டென்ட் கல்யாணம் மாதிரி கண்டென்ட் பெட்ரூம் சீன், ஃபர்ஸ்ட் நைட் சீன் போட்டியா? இல்ல மேம், அது சும்மா பேசிட்டு இருக்கிறது தான் மேம். ஓ, இல்லாட்டி வேற என்னென்ன போடுவீங்க? பேசிட்டு இருக்கிறது தான். இல்லாட்டி வேற என்னென்ன போடலாம்னு ஐடியால இருந்தீங்க? சொல்லுங்க. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே மேடம். என்னது? நான் என்னடா சொன்னேன்?
என்னை ஏன்டா எனக்கு வந்து என் இன்டர்வியூன்னு தெரிஞ்சா ஒன்றும் வராமல் இருக்கலாம்லடா. வந்து ஏன்டா எனக்கு பிபி ஏத்துற? எது சொன்னாலும் நான்சென்ஸ். என்ன தைரியம் இருந்தா விஜயோட இடத்த பிடிப்பேன். ஏன்னா இப்போ அவர் அரசியலுக்கு போயிட்டாரு, சினிமா நடிக்க மாட்டாரு, அந்த இடத்த வந்து நான் பிடிப்பேன்னு எதை வச்சு சொல்கிறேன்? அது அந்த இடத்துன்னு இல்லை, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை வந்து பிடிச்சிருந்தாக்க அவங்கள மாறி நம்ம வரணுங்கிறத தான் நான் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். டேரக்டர் வந்து அவர் அந்த இதை சொல்லிட்டாரு, அது என்னுடைய வாயால் நான் சொல்லலை, அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அடுத்த தளபதி அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்களை நம்ம பின்னோக்கி போகிறது தப்பே இல்லைங்க. இல்லை அது தப்பே இல்லை. ஆனால் ஓகே, நம்ம எல்லாருக்குமே இப்போ நடிகர் இருப்பாங்க, அவங்களோட நம்ம ஃபேன்ஸாக இருப்போம், அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆமாம், ரோல் மாடலாக எடுத்துப்போம். நீ வந்து அவர் இடத்த பிடிப்பேன்னு எப்படி சொன்ன? இல்லை மேடம், அது அவர் டேரக்டர் அவர் சொல்லிட்டாரு. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அவரை மாதிரி ஆகணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமும். அதை வந்து நாங்கள் முன்னாடி ஷூட்டிங் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். அதை வந்து அவர் டக்குன்னு இப்படி பேசிட்டாரு, நானே எதிர்பார்க்கல. இல்லை, தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு தயவுசெய்து ஒரு ஹெல்மெட் போட்டு வெளில போ. விஜய் ரசிகர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க தெரியுமா? எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், அவன் சொல்லலையாம், யாரோ டைரக்டர் சொன்னாராம். அவசரப்பட்டு ஆவேசப்பட்டு அவன் மேலே கையெல்லாம் வச்சிடாதீங்கப்பா. ஆனால் இவ்வளோ நேரம் எனக்கு அதெல்லாம் சும்மா சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. நீங்களே சொல்லி இது பண்ணிடாதீங்க மேடம். இல்லை, நீ நினைக்கிறியா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வெறியருங்க? நானுமே விஜய் ரசிகர் தான். அப்போ எப்படி அந்த வார்த்தை சொல்லுவேன்? அவரை மாதிரி ஒரு டான்ஸ் ஆட முடியுமா உன்னால? ரொம்ப அப்புறம் எப்படி நீ வந்து அவரு வந்து இந்த தொப்பையை என்னால் குறைக்க முடியாது, அப்புறம் எப்படிங்க மேடம் அவர் மாதிரி என்னால் டான்ஸ் ஆட முடியும்? சரி, ஃபைட்டு டைலாக். எனக்கு தெரிஞ்ச ஃபைட் வந்து எங்கள் அம்மா கூட சண்டை போடுவேன், எங்கள் அந்தாண்ட எகுத்தலை வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டு கோழி வந்துச்சுன்னா அங்கே சண்டை போடுவேன். ஆனால் அந்த நேரத்துலலாம் வந்து யார் குறுக்க வந்தாலும் நான் இது பண்ண மாட்டேன் மேடம். அந்த 2 இடம் அதை விட்டிங்கன்னா வேற யார் வந்தாலும் என்ன பண்ண மாட்டேன், யாரு குறுக்க வந்தாலும் நான் வந்து இது பண்ண மாட்டேன். நான் சண்டை போட்டு சண்டையை நிறுத்த மாட்டானா? ஏன் குறுக்க வராங்க? அந்த கோழிக்கும் உனக்கும் சண்டை வந்தா எதுக்கு? இல்லை, அந்த எகுத்த வீட்டுக்கும் எங்களுக்கும் அடிக்கடி எதுக்கு சண்டை வருது? நிறைய சண்டை வரும். ஏன்? சும்மாவே ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்கள் வாழ்றதே அவங்களுக்கு பிடிக்காது. ஐயோ, எகுத்த வீட்டுக்காரங்க அப்படியே வந்து எங்கள் வீட்டில் ஏதாச்சும் பைக் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறாமப்படுவாங்க. அப்போ அது நான் போயிட்டு அதை கூட கேஸ் கொடுத்தேன். இந்த மாதிரி நான் பைக் வாங்கினதுக்கு அவங்க பொறாமப்படுறாங்க அப்படின்னு கேஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் அது வந்து இதெல்லாம் கேஸ் உங்கள் பக்கம் இதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம லாஸ் சரி கிடையாதுல்ல? அப்படிலாம் இல்லை. சொல்லு, அது கூட தைரியமாக சொல்லு. நீ என்ன வேணா பேசக்கூடியவன், சொல்லு. அப்படின்னா எதுக்கு என்ன பார்க்குற? எல்லா ஷோக்கும் இன்டர்வியூ எடுக்கணும்னா வேற பொண்ணுங்களோட வரியாமே. கேட்டால் இவங்க என் மேனேஜர்ன்றியான். இப்போ இந்த பொண்டாட்டி என்கிட்ட என்ன சொன்ன, இந்த பொண்ணை வந்து என் பொண்டாட்டி வருதுன்னு சொன்னியா இல்லையா? ஒய்ஃப்னு சொன்னியா? இல்லை அம்மா, அப்படிதான் சொன்னான். 2 பேர் 2 சேர் போட்டிருக்கல, எனக்கு தெரியும் இல்லையா எப்பவுமே. அப்புறம் நான் யார் வரணும் அப்படின்னா என் வைஃப் வரணும் அப்படின்னா சொல்லேன்டா. இல்லை மேடம், இல்லையா? அப்போ நான் போய் சொல்கிறேன்னா? நான் சொல்லல, மேடம் விளையாட்டுக்கு நீ சொல்லியிருப்ப. எப்ப நான் விளையாட்டுக்கு சொல்ற மாதிரி அவன் பேசுறேன்? அவங்க விளையாட்டுக்கு சொல்ல மாட்டாங்க, நீ வந்தோடனே அதானே சொன்னேன். நான் இந்த பக்கம் உட்கார்ட்டா, என் வைஃப் இந்த பக்கம் உட்கார்ட்டா, அவன் தான் சொல்லி அவன் தான் டிசைட் பண்ணி நீ இந்த பக்கம் உட்காரணும். ஏன்னா நீ வந்து இந்த லெஃப்ட்ல குத்தி இருக்க, உனக்கு வந்து கேமரா இப்படி வச்சா நல்லா இருக்கும் எல்லாம் சொன்னாம்மா வந்தோடனே. இப்போ நான் ரைட்ல குத்திருக்கேனா, நீ லெஃப்ட்ல குத்தி இருக்கியா, உனக்கு இங்க கேமரா இருந்தாதான் உனக்கு அந்த மூக்குத்தி தெரியுமா, அந்த மூக்குத்தியை பார்த்து உன்னை லவ் பண்ணானா என்னென்ன சொன்னான் தெரியுமா? இல்ல, அவங்களா எப்படி இதை சொல்ல முடியும்? எனக்கு தெரியுமா மூக்குத்தி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்பதான் பாக்குறேன். இவ்வளவு இவன் சொல்றதுக்கு எனக்கு எப்படி தெரியும்? நிஜமாவா? இல்ல, அப்பனா என்ன லவ் பண்ணலையா? நீ பண்ணலையா? இல்ல மேடம். அப்ப லவ் பண்ணலையா? அப்புறம் எதுக்கு ஒய்ஃப்னு சொன்ன? இல்ல, நான் சொல்லவே இல்ல. நீ சொல்லாம எப்படி மேம் வந்து ஒய்ஃப்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இதுதான் சொன்னியா சொல்லலையா? வினையாகும், விளையாட்டு வினையாகும். சொன்னியா இல்லையா? நான் இப்ப சொன்னேன். சரியா? ஆமா ஒய்ஃப்னு சொன்னல. சொன்னேன் மேடம். அப்போ இப்போ வந்து ஓகேமா, இப்போ வந்து நிஜமா கட்டின பொண்டாட்டிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஏய், 2 கல்யாணம் பண்ணிக்க கூடாது தெரியும்ல உனக்கு. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் வைஃப்க்கு என்ன பதில் சொல்லுவேன்? அவங்க கிட்ட டிவோர்ஸ் வாங்க போறேன்னு சொன்னாங்க என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. நல்ல கதிக்கே போக மாட்டேன். சொல்லலாமா? அவங்க சொல்லாம நானா எப்படி மேம் சொல்லுவேன்? உன்னை நம்பி முதல்ல வந்தா உன் ஹைட்டுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறது பெரிய விஷயம்.
அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கு, இவ்வளோ ஒரு வாய், எதுக்கு எடுத்தாலும் பொய் பேசுறது, இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் நம்பி கட்டியிருக்காளே, அவளுக்கு இப்படியா துரோகம் பண்ணுவே நீ? வெள்ளத்தோலை பார்த்தோன்னே அந்த பொண்ணு ஒயிட்டா தான் இருப்பாங்க. ரொம்ப முக்கியம். இல்ல அப்படி பார்த்து தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இல்ல இது அது வந்து நான் இதெல்லாம் சொல்லலை. இது வந்து கண்டென்ட்டுக்காக நாங்கள் வந்து சும்மா இதாக பண்ணுறோம். இன்னொரு கண்டென்ட்டுக்காக பண்ண அவங்க கண்டென்ட்டுக்காக பண்ணியிருப்பாங்க. ஆனா நான் நிஜமா லவ் பண்றேன். என்னடா இது அப்படியே மாறி போகுது, என்னங்கடா இது? சரி, மொத்தத்துல எனக்கு பைத்தியம் பூச்சணும் போல இருக்குது. அவனை தானே சரி, எனக்கு அவனுக்கு புரியல. என்னடா இப்போ என்னடா இவன் என்னடா அப்படி சொல்றா? நிஜமா லவ் பண்றியா மேம்? ஆமா மேம், என் கூட அப்படிதான் பழகுனாங்க. ஐயோ பழகவே இல்லை மேடம். ஷூட்டிங் டயத்தில் தானே பேசுவோம். மேம் பழகாம எப்படி நானா சொல்லுவேன்? ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்றாங்க அப்படின்னா எந்த ரீசன் இல்லாம சொல்லுவாங்களா? அவங்க பழகுனா புடிச்சு போய் தானே நம்ம சொல்லுவோம். என்னடா அந்த பக்கம் திரும்பி இருக்கிற? கண்டென்ட்டுக்காக கான்ட்ரவர்சிக்காக பேசிக்கிறோம். யார் பேசுறா? கான்ட்ரவர்சிக்காக பண்ணணும்னா நான் தனியா வீடியோ எடுத்து இந்த மாதிரி கலையை லவ் பண்றேன்னு என்னோட சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டிருக்க போறேன். கலை? ஏன் இன்டர்வியூல வந்து சொல்லணும் மேம்? அவன் சீரியஸ் ஆயிட்டாரு. உன்னை இவ்வளவு சீரியஸா என்னால பார்க்க முடியலடா. நடிக்கிறான். வீட்டுக்கு தெரிஞ்சவன வீட்டுல போய் செருப்பாடி வாங்க போறேன்னு பயந்துக்கினியா? அவங்க ஒய்ஃபுக்கு பயந்துகிட்டான். நீ ஏமா அவன் ஆல்ரெடி மேரிடு தெரிஞ்சு லவ் பண்ற? இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க மேரேஜ் பண்ணதே தெரியாது. கண்டென்ட் வீடியோ மேரேஜ் எனக்கு தெரியும், அது சும்மா கண்டென்ட்காக பண்ணியிருக்காங்கன்னு. பட் ரியலாவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது எனக்கு தெரியாது. என்ன ரொம்ப அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன பாக்குறாங்க? ஒன்றும் இல்லை. ஃபியூச்சர் தெரியுதா? ஊருக்கு போறவொடனே என்ன அங்க நடக்க போகுதுன்னு அங்க பாரு, அங்க தெரியுதா பாரு. நீங்க வந்து சில தயாரிப்பாளர்கள் கிட்டலாம் வந்து சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல ப்ரமோஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இங்கே வேறு அப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, சாப்பாட்டுக்காக உயிர் வாழ்கிறவங்க இருக்காங்க, உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிட்றவங்க இருக்காங்கல்ல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு தொழில் முக்கியம், தொழிலுக்கு அப்புறம் தான் பணம். எல்லாமே முக்கியம்தான். எல்லாருமே செல்ஃபிஷ் தான். தொழில் பண்றோம் அப்படின்னா அதுல 0 தான் கிடைக்கும்னா யாரும் போய் பண்ண மாட்டாங்க. அது தெரியும். சினிமால காசு கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த விஷயம். இப்போ வந்து சினிமாக்கு தாண்டி நிறைய விஷயங்கள்ல நிறைய எல்லா இடத்துலயும் காசு கிடைக்கிற மாதிரி ஒர்க் எல்லாம் இருக்கு. ஸோ சினிமா மட்டும்தான் வரணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு ரியலாவே பிடிச்சிருக்கு சினிமா. நிறைய பேர் சரி நீ சொல். இப்போ நிறைய பேர் மேடம், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நான் சினிமாவை தேடி வந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படிங்கிறாங்க. அது அந்த அந்த அதை நான் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நீ சினிமாவை தேடி வந்த, ஏன் நீ சினிமா மேலே பழி போடுற? இல்ல சினிமாவை தானே நீ லவ். அதாவது இளையராஜா, டேய் நீ கேட்க வர கரெக்ட். நான் ஒண்ணு சொல்றேன். நான் மேடம் நான் ஒரே ஒரு விஷயம் மேடம், நான் வந்து இப்போ வந்து அபியை லவ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். லவ் பண்ணிட்டு நான் அபியை நம்பி வந்தேன், நடு ரோட்ல நிக்கிறேன்னு சொல்ல முடியுங்களா? நீ அபிய லவ் பண்ணிட்டு வந்து நடுவுல நிப்ப, அதுல வந்து டவுட் வேண்டாம். இன்னொன்னு என்ன, நான் சொல்றது கேளு, நீ சொல்றது கரெக்ட். அதாவது அப்படி நான் சினிமாவை நம்பி வந்தேன், நான் நடுத்தருவில் நிக்கிறேன், ஃபைன். அது மாதிரி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் சினிமாவை நம்பி எல்லாரும் வந்துட்டீங்கன்னா எத்தனை ஸ்டார்ஸ் இருப்பாங்க, நம்மளை வச்சு எவன் படம் எடுக்கிறது, நம்ம படத்தை எந்த ஆடியன்ஸ் பார்க்கறது? ஸோ ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க, படிப்பெல்லாம் ஒன்று தானே. சினிமாவை தேடி வந்துட்டு ஏன் மேடம் வந்து சினிமாவனால நான் நடு ரோட்ல நிக்கிறேன் ஏன் மேடம்? அது வேற எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி சொல்லணும்னா, நடு ரோட்ல இப்போ நானே ஊர்லேருந்து வரேங்க மேடம், இப்போ அரியலூர்லேருந்து இங்கே வரேன்னா, நான் வந்து சினிமாவை தேடி வந்தேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஏன் கிடைக்கல? நான் ஒரு ஹோட்டலில் வேலை செய்யலாம், இல்லை வந்து ஏதாவது இது பண்ணலாம். இதெல்லாம் அட்வைஸ் நீ உன்னோட சேனல்ல சொல்லிக்கோ. இந்த அட்வைஸ் எல்லாம் உட்காந்து உன் சேனல்ல சொல். நீ என்ன சொல்ற? நான் என்ன சொன்னேன் உனக்கு? எத்தனை அம்மா வேஷம் பண்ண முடியும்? எத்தனை படம் எடுக்கிறாங்க இங்க, கணக்கு எடு. எத்தனை பேர் அம்மா வேஷம் பண்ண முடியும்? எல்லாரும் அம்மா வேஷம் பண்ணிட்டா அப்புறமா தங்கச்சி வேஷம் யார் பண்ணுவா? இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒருத்தவங்க வேணும்னா யார் பண்ணுவாங்க? அது அப்பப்போ யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ கடவுள் அவ்வளோ எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ ஒருத்தன் தோக்குறான், ஒருத்தன் ஜெயிக்கிறான். சூப்பர். அது தோக்குறவங்க வந்து அது கரெக்டா எல்லாருமே ஜெயிச்சா உன்னை என்னடா பண்ணுவேன்? எல்லாருமே ஜெயிச்சா ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தானடா, ஒரு சூப்பர் ஸ்டார் தானே. அவர் மாதிரி இன்னொருத்தர் இருக்காங்களா? இல்ல மேடம். அப்புறம் 10 பேர் வர்றாங்க, அவர் ஸ்டைலே எல்லாம் பண்றாங்கன்னா அவர் ஒருத்தர் தானே இருக்க முடியும். திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு இருக்க பைத்தியக்கார மாதிரி. பைத்தியக்கார எத்தனை பேர் மேடம்? நான் ஒரு ஆள் தானே. இல்ல பைல்வான் ரங்கநாதன், பைல்வான் பைத்தியக்காரன்னு பேர் மாத்தி வச்சிருக்கேன். அது நீ என்னோட சேனல் பார்க்கல, இதுல இருந்து தெரியுது நீ அப்டேட்டடா இல்ல அம்மா மேலன்னு. நான் அந்த அளவுக்கு பேர் மாத்தி வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நீ. அதே மாதிரி உங்க இன்டர்வியூஸ்ல நான் ஒண்ணு பார்த்திருக்கேன்.
இவன் வந்து உங்ககிட்ட நீங்க கேப்பீங்க, அப்பா இருக்காங்களா? செத்துட்டாங்க. அம்மா இருக்காங்களா? இன்னும் சாகலன்னு சொன்னாங்க. அப்ப அந்த இடத்துல நீங்களும் ஒரு அம்மாவா ஃபீல் பண்ணியிருப்பீங்களே. இப்போ நீங்களும் இல்லம்மா, ஒரு நான் அம்மாவா ஃபீல்லாம் பண்ணலம்மா. இருந்திருப்பீங்கல்ல. எனக்கு வந்து ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. அதான் ஏன்னா என்ன என் பண்ண லைஃப்ல இப்படி ஒரு பதில் நான் கேட்டதே கிடையாது. அதுக்கு தான் மேடம் சிரிச்சிட்டாங்க. அது என்னால எனக்கு ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிடுச்சு. அதான் சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. அதெல்லாம் அடிக்கணும்னு தோணலையா இல்ல உங்களுக்கு? அடிக்கணும்னு தோணல. பட் நான் எதுனே பார்க்கலையே அந்த பதில. ஆமா, அது என்னடா அது ஏதோ கிளைமேக்ஸ்ல வந்து 1000 பேர் அடிக்க போறேன் அப்படின்னியாமே. அது வந்து சினிமாவுக்காக ஷூட்டிங்காக அடிப்பேன் மேடம். இல்ல என்ன ஷூட்டிங்காக நீங்க ஏன் 1000 பேர் அடிக்கணும்? அது படத்தில் வந்து ஹீரோவாக பண்ணிட்டு இருந்தேன் மேடம். ஹீரோ பண்ணியா? ஆமாம். ஹீரோயின் யார்? ஹீரோயின் வந்து அவங்க வந்து ஒரு புதுமுகம் மேடம். ம். நீ நான் வந்து பழைய முகம். சினிமாவுக்கு புதுமுகம், ம். யூடியூபுக்கு பழைய முகம். ம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து இப்போ கொஞ்சம் அப்படியே நிற்கிது மேடம். எங்க நிக்குது? இல்லை அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டேரக்டருக்கும் எனக்கும் கொஞ்சம் மன வருத்தம் ஆயிடுச்சு. என்னாச்சுப்பா? அவர் வந்து ஒரு டைலாக்லாம் சொல்லி தந்தார். ஆரம்பத்தில் கதை சொல்லும்போது என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ட்ரெயின் வருது, அதை நீங்கள் ஒத்த கையால் நிறுத்துறீங்க அப்படின்னாரு. சொன்னோடனே அந்த ஒரு சீனை பார்த்துட்டு எனக்கு வந்து இதாகிடுச்சு. என்னடா ஒத்த கையால் ட்ரெயினை நிறுத்துகிறோமான்னு சொல்லிட்டு அந்த கதை எனக்கு ஓகே ஆச்சு, நான் பண்ணுறேங்க அப்படின்னு மாசாக இருக்கும்ன்ட்டு. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு, சார் என்ன சார் ட்ரெயினை ஒத்த கையால் நிறுத்தணும்னு சொன்னீங்க, என்ன சார்னு கேட்குது. ட்ரெயின் வருங்க, அதை நீங்கள் ஒரு சொச்சை இப்படி வச்சு அழுத்தினீங்கன்னா ட்ரெயின் நின்றுடும், அதான் ஒத்த கையால் அழுத்துறது அப்படிங்கிறாரு. அப்புறம் இல்லை எனக்கு ஒரு மாதிரி ஆச்சுங்க. இது வந்து எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு ஒரு மாதிரி ஆச்சு மேடம். இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, டக்குன்னு நான் வந்து எதனால வந்து நான் ட்ரெயினை நிறுத்துறேன் அப்படின்னு டேரக்ட் சார்கிட்ட கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க ஹீரோயின் வந்து தண்டவாளத்தில் இருக்காங்கன்னாங்க. ஹீரோயின் ஏன் தண்டவாளத்தில் இருக்காங்க? நான் கேள்வி கேட்க கேட்க அவருக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரியல, பதட்டமாயிடுச்சு. ஹீரோயின் எதனால தண்டவாளத்தில் இருக்காங்கன்னா, ஹீரோயின் வந்து துணி துவைச்சிட்டு இருக்காங்கங்கிறாங்க. தண்டவாளத்தில் எப்படி மேடம் துணி துவைப்பாங்க? எனக்கு இது கோவம் வந்துருச்சு டேரக்டர். சார் தண்டவாளத்தில் எப்படி சார் வந்து டேரக்டர் ஹீரோயின் வந்து துணி துவைப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது, அப்போ வந்து மாடியில் துணி துவைக்கட்டும், அவங்க வீட்டு மொட்டை மாடியில், அங்கே ட்ரெயின் போகிற மாதிரி பண்ணிக்கலாங்கிறாரு. எனக்கு கிறுக்கு பிடிச்சி போய் நான் வந்துட்டேன், வேணவே வேணாம். இவனுக்கே இருக்கு பிடிச்சிருச்சு. அதனால அது அப்படியே பேச்சுவார்த்தை இதாகிடுச்சுங்க. ஒரு தொடப்பக்கட்டை கேளுங்க. ம். சார் சொல்லு. இல்லை கரெக்டு. என்னன்னா இந்த விரல்ல ட்ரெயினை நிறுத்துறதுக்கு எங்க ஆள் இருக்காரு ஆந்திரால. அவரு அதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. நீ வந்து இந்த சுவிட்ச் போட்டு தான் போட்டு இது பண்ணணும். சரியா? அதெல்லாம் நீ ஆசைப்படக்கூடாது. இன்னும் நம்ம அவ்வளோ வெயிட் ஆகலை. ஒரு ட்ரெயினை நிறுத்துற அளவுக்கு நம்ம இன்னும் வெயிட் ஆகலை. இப்போ நீ போய் சுவிட்சில் வந்து கையை வச்சாலே கூட உன்னை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அங்கே இருப்பாங்களே ஸ்டாஃபு, உன்னை அடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இல்லை ஷூட்டிங்காக தானே. அதனால தனியாக அது ஓகே, அப்படின்னா ஓகே. பட் அது மாதிரி இப்படி வரல நிப்பட்டதெல்லாம் எங்க ஆள் இருக்காங்க, அவங்க செய்வாங்க. ஓகேவா? அப்படியும் மீறி உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா நிஜமாவே போற ட்ரெயினுக்கு முன்னாடி நீ ஒரு கை வச்சு நிப்பாட்டி ட்ரை பண்ணு. போய் நிப்பாட்டி பாரு. வேற என்ன கேட்கணும்? உன்னை என்ன கேட்கணும்னு நீயே சொல்லு, நான் கேட்கறேன். ஏதாச்சும் கேளுங்க மேடம். கேள்வி இன்னுமா கேட்கணும்? பச்சையா கேட்கட்டா? இல்லை இன்னைக்கு உள்ள நாட்டு நடப்பு இன்னைக்கு வந்து எவ்வளோ உன்கிட்டயா நாட்டு நடப்பை பத்தியா? இன்னும் நீ என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சுருக்கிறல்ல? நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு பேட்டியா இல்லை இன்டர்வியூவா இது என்னன்னு எனக்கு புரியல. அபிநயா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு உன்னை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, இப்போ சுத்தமா பிடிக்கல. இதுக்கப்புறம் உனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பாக்கி இருக்கு. ஸோ இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். லவ் யூ ஆல். வாங்க. Summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st.